மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே கர்த்தர் மகிமையோடு தூதரோடு வருகிற வருகை, அந்த வருகையின் பொழுது பூமி அகன்று போகாது, பூமி இருக்கும். அதற்கு முன்னதாக 1,44,000 இஸ்ரவேல் பரிசுத்தவான்களை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போக வருகின்ற வருகையிலும் இந்த பூமி அகன்று போகாது, பூமி இருக்கும். ஆனால் இந்த 6வது வருகையிலே பூமி மட்டமட்டவென்று அகன்று போகும். இதைத்தான் பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள், இந்த 6ஆம் வருகையின் நாள் அது. அப்பொழுது அந்த 6வது வருகையின் பொழுது, அதாவது நியாய தீர்ப்பின் வருகையின் பொழுது, நியாய தீர்ப்பு வருகின்ற பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஒரு முறை கூட வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று. அப்பொழுது, எப்பொழுது? இந்த 6வது வருகையின் பொழுது, நியாயத்தீர்ப்பின் வருகையின் பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே அதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள், மிக தெளிவாக இருக்கிறது. பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படாமல் போயிற்று. ஆகவே தான் கிறிஸ்துவின் வருகை 7 உண்டு. எல்லா வருகையும் மட்டும் குழப்பக்கூடாது. இந்த நியாயத்தீர்ப்பின் வருகையின் பொழுது மட்டும்தான் பூமி மட்டமட்டவென்று அகன்று போகும், வானங்கள் மட்டமட்டவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமியினுடைய யாவும் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எப்பொழுது? அவருடைய 6வது வருகையின் பொழுது, நியாயத்தீர்ப்பின் வருகையின் பொழுது. சரி, இந்த நியாயத்தீர்ப்பின் வருகையின் பொழுது நடக்கிற ஒரு இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், 2ஆம் உயிர்த்தெழுதல் நடைபெறும். 2ஆம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா 1ஆம் உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெற்றது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துடைய மகிமையின் வருகையின் பொழுது அவர் ஆரவாரத்தோடு, தூருடைய சத்தத்தோடு, பிரதான தூர சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு, ஆரவாரத்தோடு தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போக பரலோகம் செல்ல வருகிற பொழுது 1ஆம் உயிர்த்தெழுதல் நடைபெறும். அந்த 1ஆம் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிற பொழுது அதிலே வருகிற உயிர்த்து எழுபவர்கள் யார் என்று கேட்டால் இரத்த சாட்சிகள் என்று சொன்னேன். 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் இரத்த சாட்சிகள் மாத்திரம்தான். ஆக மற்றவர்கள் இளைப்பாறிக் கொண்டுதான் இருப்பார்கள். பரிசுத்தவங்கள் பரதேசிலும், ரட்சிக்கப்படாதவர்கள் பாதாளத்திலும் இருப்பார்கள். 1000 வருஷ சாட்சி முடிந்து அந்த நியாயத்தீர்ப்பின் வருகையின் பொழுதுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல் நடைபெறும். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதலிலே 2 சாரார் எழுந்திருப்பார்கள். 2 சாரார் யாரெல்லாம்? ஒன்று, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து இரத்த சாட்சியாக அல்லாமல் சாதாரணமாக மரித்த பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களில் 2 கேட்டகரி. ஒன்று இரத்த சாட்சிகள், ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்து சாதாரணமாக மரிக்கிறவர்கள், செகண்ட் கேட்டகரி. ஸோ பரிசுத்தவான்களில் 2 கேட்டகரி உண்டு. ஒன்று இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள், அவர்கள் தான் 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அந்த 4வது வருகையின் நடக்கிற அந்த 2ஆம் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற்று பரலோகம் சென்று மனவிருந்திலும் பங்கு பெற்று மறுபடியும் பூமிக்கு வந்து 1000 வருஷ சாட்சியிலும் பங்கு பெறுகிறவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்களும் இரத்த சாட்சியாக வாழுகிறவர்களும். அதன் இரத்த சாட்சியாக வாழுதல், அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் பொழுது அவனுடைய முத்திரையை தரிக்காமல், சொரூபத்தை வணங்காமல் வாழுவது. அதான் இரத்த சாட்சியாக வாழ்வது. அவர்கள் தான் 1000 வருஷ சாட்சியில் பங்கு பெறுவார்கள், கிறிஸ்து மனவிருந்தில் பங்கு பெறுவார்கள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இன்னொரு சாராட்சி உண்டு, அது முதல் எடுத்துக்கொள்வதிலே பங்கு பெற்றவர்கள் 1,44,000 பேர். அவங்களுக்கும் இதே பாக்கியம் உண்டு. சரி, இப்பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் ஒன்று இரத்த சாட்சியாக அல்லாமல் சாதாரணமாக மறுத்த பரிசுத்தவான்கள்,
அதோடு கூட ரட்சிப்பை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள், எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், பரலோகம் வேண்டாம், ஆளை விடுங்க என்று சொன்னவர்கள், அவருடைய பேர் ஜீவத்தில் எழுதப்பட்டிருக்காது. அவர்களும் எழுந்திருப்பார்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதல்லே. அப்பொழுது என்னாகும்? 12ஆம் வசனம், 2ஆம் பகுதி. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. கிறிஸ்து வெள்ளை சிங்காசனம் இருக்கிற பொழுது இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே 2 சாரை எழும்பி, ஒரு சாரை வலது பக்கமும் அடுத்த சாரை இடது பக்கமும் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் வலது பக்கமும், ரட்சிப்பை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இடது பக்கமும் இருப்பார்கள். அப்பொழுது அந்த சமயத்திலே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன புஸ்தகங்கள்? ஞாபக புஸ்தகங்கள் தானியேல் சொல்கிறார். ஞாபக புஸ்தகங்கள், அவன் செய்த கிரியை, திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் அவர்கள் செய்த அந்த கிரியைகள் எல்லாம் ரெக்கார்டிங் ஆகிருக்கும். எல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்குது. நாம் செய்தது, பேசுனது, சொன்னது, செய்தது எல்லாம் ரெக்கார்டிங் உண்டு. புஸ்தகங்களில் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் இன்னொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுடுங்க. 2 கேட்டகரியான புஸ்தகம். ஒன்று ஞாபக புஸ்தகங்கள், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகம் யாருக்காக? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க 2 கேட்டகரி இருக்கிறாங்க. சிலவங்க கொஞ்சம் நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க, மனசாட்சிக்கு பயந்து நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லி ரட்சிப்பை பெற்றுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லி ரட்சிப்பை பெற்றுக்க மாட்டாங்க. அங்கே ஒரு வசனம் நிறைவேறும். கர்த்தர் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிப்பார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிப்பார். அந்த நரகத்தின் அழிவுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை, அதை அலட்சியம் பண்ணி வேண்டாம் என்று சொன்னவங்க நரகத்துக்கு தப்ப முடியாது. நரகம்தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க ரொம்ப பாவம் செய்திருக்க மாட்டாங்க, நன்மை செய்திருப்பாங்க. அதெல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்கும். ஆகவே சொல்லப்பட்டது, அவனவன் அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே நல்ல காரியம், கெட்ட காரியங்கள், நல்ல செய்கைகள், கெட்ட செய்கைகள், அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அதைப்படி சிலவர் ரொம்ப மோசமான கிரியை செய்திருப்பான், பயங்கரமான பாவம் செய்திருப்பான். அவங்களுக்கு தண்டனையுடைய அந்த டிகிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப பாவம் செய்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தண்டனையுடைய அந்த டிகிரி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர் ரொம்ப வேதனையை அனுபவிக்க மாட்டாங்க. ரொம்ப தப்பு பண்ணவங்க வேதனையை கொஞ்சம் அதிகமாக அனுபவித்து அவங்க அழிக்கப்படுவார்கள். இது கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொன்னவங்களுக்கு. ஆனால் கிறிஸ்துவுடன் ரட்சிப்பை பெற்று ஜீவசிலை எழுதப்பட்டு சாதாரணமாக மரித்து வித்த பரிசுத்தவான்கள் அவங்க எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆகவே ஜீவசிலை எழுதப்பட்டவனாக காணப்பட்டவன், ஜீவசிலை எழுதப்பட்டவன் அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் 3வது எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆகவே கிறிஸ்துடைய அந்த நியாயத்தீர்ப்பின் வருகையின் பொழுது சாதாரணமாக மரித்து உயிர்த்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு 3வது சாராராக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சில பாஸ்டர்ஸ் பிரசிங்கமார் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவருக்கு நமக்கு இது கிடையாது, நியாய தீர்ப்பு கிடையாது, நமக்கு நாம் நியாய தீர்ப்புக்கு போய் நிற்க வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சா? ரட்சிக்கப்பட்டவர் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நமக்கு நாம் நியாயசலத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவை கிடையாது. அது பாவிகளுக்கு தான் நியாய தீர்ப்பு, பாவிகளுக்கு தான் அவங்க தான் அந்த நியாயசலத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது, பாவிகள் நாம் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தவங்களை தவிர
மற்ற எல்லா பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகையினால்தான் அந்த ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகம் திறக்கப்படுது. ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகம் ஏன் திறக்கப்படுது? அங்கே நியாயசனத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவங்க நிற்கிறாங்க. அவங்களுடைய பெயரை எல்லாம் கர்த்தர் வெரிஃபை பண்ணி தான் மேலே கொண்டு போவார். மாத்திரமல்ல, பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும், நாம் யாரு? பரிசுத்தவான்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களோடு பவுல் தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார் பவுல், எழுதுகிறார், தன்னையும் சேர்த்து சொல்கிறார். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, நன்மைக்கான பலனை அடையணும், தீமைக்கான பலனை அடைய வேண்டும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது செய்த பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்டேன், நான் ஊழியக்காரன், எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, நான் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. நாம் எல்லாம் நிற்கணும். அங்கே நின்று நாம் நல்ல நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், ரோமர் 14:10 சொல்லுகிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே சொல்றார். ஆகவே கிறிஸ்துடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க தேவை இல்லாதவர்கள் இரத்த சாட்சிகள் மாத்திரம்தான். இரத்த சாட்சிகள் மாத்திரம்தான். இரத்த சாட்சிகளும் அந்திக்கிறிஸ்து ஆட்சி காலத்திலே அவனுடைய முத்திரையை தரிக்காமல் அவனை ஜெயம் கொண்டவர்கள், இரத்த சாட்சியாக வாழுகிறவர்கள். இந்த 2 கேட்டகரியும் தான் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க தேவையற்றவர்கள். மற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவனுடைய நியாயத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்பொழுது 3வது சாரார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே ஏற்கனவே 2 சாரார் இருக்கிறாங்க. முதலாம் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல சென்ற 1,40,000 இஸ்ரவேல் பரிசுத்தவான்களும், 2வது எடுத்துக்கொள்ளப்படுதலே சென்ற இரத்த சாட்சியாக மரித்து உயிர்த்தவர்களும் இரத்த சாட்சியாக வாழ்ந்தவர்களும், அவர்கள் 2வது சாராக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அவங்களே இருக்கிறாங்க. அடுத்து கடைசியாக கிறிஸ்துவனுடைய 6ஆம் வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த 3வது சாரார் சாதாரணமாக மரித்த பரிசுத்தவான்கள், அவர்களும் சென்று இந்த 3 சாராரும் சேர்ந்து இப்பொழுது ஒரே குடைக்குள் வருகிறார்கள். they will come under a single banner. ஒரே பேனருக்குள்ள வருவாங்க. அந்த பேனருக்கு பேர் என்ன? அந்த அசம்பிளிக்கு பேர் என்ன? புதிய எருசலேம். புதிய எருசலேம்ங்கிற ஒரே சபைக்குள் வருவார்கள். இப்பொழுது வித்தியாசமே இல்லை, எல்லா பெரிய ஆண்டவர் புதிய எருசலேமாக அங்கீகரித்துக் கொள்வார். அடுத்து 7வது வருகை, கிறிஸ்துவனுடைய 7வது வருகை. 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கிறிஸ்துவனுடைய 7வது வருகையும் அதை தொடர்ந்துள்ள நிகழ்வுகளும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் இவ்வாறு வருகிறது, பின்பு நான், என்ன பின்பு? நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டு பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே புதிய எருசலேம் என்கிற அந்த அசம்பிளி ஆஃப் காட், புதிய எருசலேம் என்கிற அந்த கடவுளுடைய அந்த சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். பரலோகம் வேற, புதிய வானம் புதிய பூமி வேற. பழைய வானம் பழைய பூமி வேற, புதிய வானம் புதிய பூமி வேற, பரலோகம் வேற. சரி, இப்பொழுது நான் பார்க்கிற பொழுது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயிற்று. அவருடைய நியாயத்தீர்ப்பின் பொழுது மட்டவென்று அழிந்து பண்ணலாம் பேர் சொல்கிறார் அல்லப்பா, அதுதான் இல்லாமல் போயிற்று.
சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அது யார்? 3 முறையாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி. 3 முறையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 தர பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இப்பொழுது புதிய எருசலேம் நகரம், பரிசுத்த நகரம் என்று இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக இருந்தது. அது ஆயத்தமாக இருக்குது. மணவாட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். கிறிஸ்துனுடைய 7வது வருகை. ஆகவே 7வது வருகை என்பது பூமியிலிருந்து 3 முறையாக மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை ஒருங்கிணைத்து புதிய எருசலேம்ங்கிற ஒரே குடைக்குள் கொண்டு வந்து அவர்களை புதிய பூமிக்கு கொண்டு வருவதுதான் கிறிஸ்துனுடைய 7வது வருகை. ஆகவே கிறிஸ்துனுடைய 7ஆம் வருகையில்தான் அவருடைய முதல் வருகையின் நோக்கம் நிறைவேறுகிறது. கிறிஸ்துனுடைய முதல் வருகையின் நோக்கம் நிறைவேறுகிற வருகை 7வது வருகை. சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. இந்த உலகத்துடைய பாடுகள், கஷ்டம், வருத்தம், மரணம், பாவம் கிடையாது. கிறிஸ்துனுடைய முதல் வருகையின் நோக்கம் 7வது வருகையிலே நிறைவேறுகிறது. 5ஆம் வசனத்தை சொல்றாரு, சிங்காசனத்தின் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள். இவைகளை எழுது யோவானே, உன்னுடைய ஊழியக்காரனே, நீ இவைகளை எழுது என்று யோவானுக்கு கட்டளையிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆட்சிக்காக, இந்த காலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த காலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டிலே காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்னும் வரல. ஆனால் அவருடைய மரணம் தாமதிக்கவில்லை. ஒரு பரிசுத்தவானுடைய மரணமும் கிறிஸ்துடைய வருகையும் ஒரே எஃபெக்ட், ஒரே இம்பேக்ட். ஆகவே தான் ஒரு பரிசுத்தனுடைய மரணம் இஸ் ஈக்குவல் டு த கமிங் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு பரிசுத்தனுடைய மரணம் என்பது கிறிஸ்துடைய வருகைக்கு அது சமமானது. ஏன் தெரியுமா? அவன் மரிக்கிறதுக்கு முன்னால அவன் கத்தை வருகைக்கு ஆயத்தப்பட்டு மரித்தால்தான் கிறிஸ்து வருகிற பொழுது அவன் எழும்பி அந்த வருகையில பங்கு பெற முடியும். 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மாரனதா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். கிறிஸ்து வருகிறார், அதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டிருந்தார்கள். வருகைக்கு நோக்கி இருந்தார்கள். ஆமீன், கிறிஸ்துவே வாரும் என்று சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்து வரவில்லை. அவர்கள் சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து வருஷம் 2000 ஆகிவிட்டது. கிறிஸ்து வரவில்லை. ஆனால் அவர்களுடைய மரணம் தாமதிக்கவில்லை. சரியான நேரத்தில் அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் ஒன்று, மரிக்கிறதுக்கு முன் அவர்கள் கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு மரித்தார்கள். கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு மரித்த காரணத்தாலே பரதேசிலே ஆயத்தமாக இளைப்பாறுகிறார்கள். கிறிஸ்து சீக்கிரம் வருவார். வருகிற பொழுது
அவர்கள் ஆயத்தமாக எழும்பி வருகையிலே பங்கு பெற்று எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே தான் ஒரு பரிசுத்தவானுடைய மரணமும் கிறிஸ்துனுடைய வருகையும் ஒரே எஃபெக்ட், தே ஆர் ஈக்குவல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலவன் சொல்லுவான், வாராருன்னு சொன்னார், எங்கே வந்தார்? அவர் வந்தாலும் வரமாட்டார், வராவிட்டாலும் உனக்கு மரணம் தாமதிக்காது. அதைத்தான் நான் சொல்லுவேன். அவர் எங்கே வந்தார்ன்னு சொல்கிறான் பாருங்க. அப்படி சொன்ன ஒருத்தன் எனக்கு இல்லை. அவன் போக வேண்டிய நேரத்தில் போய் சேர்ந்து விடுவான். அவன் போகிறதில்ல முக்கியம், மரிக்கிறதில்ல முக்கியம். மரிக்கிறதுக்கு முன்பாக கிறிஸ்துனுடைய அந்த வருகையிலே பங்கு பெறுவதற்கு அவன் பாத்திரவானாக மாறி மரிக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்து வருகையின் பொழுது எழுந்திருந்து வருகையிலே பங்கு பெறுவார்கள். தான் சத்தியம். பாருங்கள், இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்துமே வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள். ஆகவே கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன் நாம் ஆயத்தமாகி நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து மரிக்க வேண்டும். சிலர் மரிக்காமலே இருப்பார்கள். கிறிஸ்துனுடைய வருகைக்கு வரைக்கும் மரிக்காமலே இருப்பார்கள். லாஸ்ட் ஜெனரேஷன், கடைசி தலைமுறை பரிசுத்தவர்கள் பலர் கிறிஸ்துனுடைய வருகை மட்டும் மரிக்காமல் இருப்பார்கள். அப்படி மரிக்காமல் இருப்பவர்கள் அந்த கிறிஸ்துவை ஜெயம் எடுத்தவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சொல்வேன், 7 comings of Christ, 3 raptures of the church. கிறிஸ்துனுடைய வருகை 7, திருச்சபையினுடைய மணவாட்டி தரம் 3 தரமான மணவாட்டி, 3 டிஃபரன்ஷியல் ஸ்டேட்டஸ், வித்தியாசமான ஆவிக்குரிய தரம் உடைய திருச்சபை. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது 7வது வருகையை முடித்து சொல்லிவிட்டேன். இந்த 7வது வருகையிலே கிறிஸ்து வருகிற இடம் புதிய பூமி. புதிய எருசலேம் வேறு, புதிய எருசலேம், புதிய பூமி, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. புதிய எருசலேம், புதிய பூமி, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ரெண்டு வித்தியாசமானது. எப்படி தெரியும்? புதிய பூமி என்பது இஸ் a நியூ பிளானட். இந்த பூமி, இந்த பழைய பூமி ஒரு பிளானட். அதே போல புதிய வானம், புதிய பூமியும் அது ஒரு பிளானட். அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள், அங்கே ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறது. ஆனால் அங்கே சாத்தானை கத்த அனுமதிக்கவில்லை. சாத்தானை கத்தர் அனுமதிக்கவில்லை. அவர்கள் சாத்தானாலே தீட்டுப்படாதவர்கள். they are not seduced by Satan. கர்த்தர் சாத்தானுக்கு இடம் கொடாத, சாத்தானை கொண்டு சோதிக்காத ஒரு ஜெனரேஷன், ஒரு மக்கள் கூட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் அந்த புதிய பூமியிலே. பழைய பூமியிலே சாத்தானை, பழைய பூமியிலே ஆதாமியும் ஏவாளையும் படைத்து சாத்தானையும் அங்கே அனுமதித்து விட்டார். ஆனால் புதிய பூமியிலே அங்கே மனுஷனை படைத்து அந்த மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் இந்த பழைய பூமியினுடைய மனுஷனோட உயர்ந்த ஸ்டேட்டஸ். தேவதூர்களை போன்றவங்க அவங்க. புதிய பூமியில் இருக்கிறவங்க தேவதூர்களை போன்றவங்க. அதுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கிறது, எபிரேயர்ல இருக்கிறது. அவ புதிய பூமியில் இருக்கிறவங்க பெரிய ஹெஃப்டி ஃபிகரா இருப்பாங்க அங்கு. ஆனால் சாத்தானங்க கிடையாது. புதிய பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கும் அந்த தேவதூர்களுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிறது. ஈக்குவாலிட்டி. எவ்வளவு தேவதூர்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவங்களோ அதே போல தான் புதிய பூமியில் உள்ளவங்களும் வல்லமை உள்ளவங்க. இந்த புதிய பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பரலோகத்திலிருந்து அந்த புதிய எருசலேம் பரிசுத்தம் they will come and settle in a particular place in the new earth. புதிய பூமியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல
புதிய எருசலேம் பரிசுத்தவான்கள் பரலோகத்திலிருந்து வந்து செட்டில் பண்ணுவாங்க. அது எப்படி தெரியும்? நான் ஒன்றும் சும்மா கதை அடிக்கல, எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 10 வெளிப்படுத்தி 21:10. பெரிதும் உயரமான ஒரு பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அந்த நகரத்தினுடைய மகிமையை சொல்றாரு. அதனுடைய பிரகாசம் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போல இருந்தது. இப்போ நமக்கு ஒரு சிட்டி, ஒரு நகரத்தில் நைட்டில் போனால் வெளிச்சம் இருக்கும், லைட்டு போட்டு வெளிச்சம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, லைட்டே கிடையாது. லைட் இல்லாமலேயே பிரகாசம். காரணம் என்ன? அங்கே இருக்கிற அவ்வளவும் பிரகாசிக்கிற ரத்தினக்கல். சில ரத்தினக்கல்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் கொடுக்கும். அதே போல் ரொம்ப பவர்ஃபுல் ரத்தினக்கல். அதன் பிரகாசம் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இல்லாமலேயே ஜொலிக்கிறது அந்த நகரம், அந்த நகரத்துக்குடைய வெளிச்சம். அடுத்தது, அந்த நகரத்துக்கு பெரிதும் உயரமான மதில் இருந்தது. பெரிய மதில், 1500 மைல் உயரம். அதான் பெரிதும் உயரமான மதிலும் ஒவ்வொரு திசைக்கும் 3 வாசல்கள். 12 அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. 12 வாசல்கள். அந்த வாசல்கள் பெரிய வாசலாக இருக்கும். மதில் பெரிய மதில் நான் சொன்னேன் 1500 மைல் உயரம்னு சொன்னேன். அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. அப்போ வாசல் எவ்வளோ பெரிதாக இருக்கும். காரணம் சொன்னேன், அங்குள்ள புதிய பூமியில் உள்ள மக்கள்லாம் அந்த தேவதூர்ல போன்றவங்க, பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அந்த வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தாங்க. அவங்க யாரு? செக்யூரிட்டி. இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி வாராருன்னா அவர் அந்த கோட்டைக்குள்ள வருகிற பொழுது அங்கே ஒரு வாசல் காக்கிற ஒரு ஆள் இருப்பார், வாசல் காக்கிற செக்யூரிட்டி இருப்பார், விஐபி செக்யூரிட்டி. அதே போல தான் புதிய எருசலேமுக்குள் நாமெல்லாம் போகிற பொழுது வில் பிகம் விஐபிஸ். இதெல்லாம் நாட் இமேஜினேஷன்ஸ், ரியாலிட்டிஸ்.